ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சாந்திர பிரச்சோதயாத். வணக்கம். ஆஸ்ட்ரோசிம்மம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 26/5/2026 அன்று நடைபெறக்கூடிய நவக்கிரகங்களில் சுபக்கிரகமான குரு பகவான் பெயர்ச்சியே இதுவரை நாம் மிதுனம் ராசி வரை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது கடகம் ராசி. கடகம் காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசி. ராசி அதிபதி சந்திரன் ஆவார். புனர்பூஷம் 4ஆம் பாதமும் பூசம் 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்களும் உள்ளடக்கியது கடகராசி. பரவாயில்ல, இப்போ கொஞ்ச நாளாக 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார். அஷ்டமச்சனியிலேருந்து விடுபட்டு பரவாயில்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கடகராசி அன்பர்கள் இல்லையா? ஆனால் சின்ன கலக்கம் வந்திருக்கும். இப்போ குரு பெயர்ச்சியானது நமக்கு ஜென்ம ராசிக்கு வருதே. ஜென்மகுரு ராமர் வனத்தினிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கொஞ்சம் ஒரு கலக்கம் இருக்கா? விட்டுருங்க, அந்த கலக்கம்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சமாகிறார். புரிகிறதா? உச்சமாகும்போது அந்த கலக்கமே உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் ராசியில் ஒரு சுபகிரகம் இருப்பது அந்த ராசியவே கொஞ்சம் பலப்படுத்தும். புரியுதா? அந்த வகையில் பார்க்க போனோம்னா, இதுவரை குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். சரியா? அதுபோல் குழந்தைகளுடைய படிப்பில் இப்போ கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பெற்றோர்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்களில் ஒரு தன்னிறைவு கிடைக்கும். குழந்தைகளால் ஒரு பெருமை கிடைக்கும். அப்படியாப்பட்ட ஒரு கால சூழ்நிலைகளை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். திருமணம் நடக்குங்க. இதுவரை திருமணமாகாத கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் திருமணம் நடக்கும். பார்த்துக்குங்க, நிச்சயமாக திருமணம் என்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சரியான வரணம் தேட பாருங்கள். நல்ல வரணம் தேடுங்க. புரிகிறதா? அதே மாதிரி தொழில்களில் இது வரைக்கும் பங்குதாரரிடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் ஒரு சுமூகமான நிலைமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை புரிதல் இல்லாமல் இருந்தவர்களுக்கு தற்போது நடைபெறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி கணவன் மனைவி இருவருக்கும் நல்லா ஒரு புரிதலை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு சுகபோகங்கள் அனுபவிப்பீங்க. சரியா? என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி கண்டிப்பாக ஒன்று சேருவீர்கள். தந்தை வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சித்தப்பாவோட பிரச்சனை, சித்தப்பா மயங்கூட பிரச்சனை, பெரியப்பாவோட பிரச்சனை, பெரியப்பா மயங்கூட பிரச்சனை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பங்கு பாதங்கள் பிரிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பங்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் தந்தை வழி உறவுகளிடம் உங்களுக்கு சுமூகமான உறவு ஏற்படும். தந்தையினுடைய உடல்நலத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுதான் இப்போக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அதே மாதிரி கடகராசிக்காரங்க உங்களுடைய உடல் நலங்களை அப்பப்போ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அளவுக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஆகவே கடன் வாங்கும்போது ரொம்ப யோசித்து கடன் வாங்குங்கள். வாழ்த்துக்களுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ஏபி. இதுவரை நாம் பார்த்தது கடகராசிக்குள்ளான பொது பலன்கள் தான். உங்கள் சுயஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளின் அடிப்படையில் பலன்களில் மாறுபாடு இருக்கும். உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் பார்க்க வேண்டுமெனில் திரையில் தெரியக்கூடிய எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.
வாழ்க வளமுடன். நன்றி.